முருங்கைக்கீரை வெறும் இரும்புச்சத்து உணவு கிடையாது. உங்களோட கல்லீரலில் இருந்த ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை கலப்பதை தடுத்து நிறுத்தும் ஒரு இயற்கையான பயோகெமிக்கல் ஷீல்டுன்னே சொல்லலாம். முருங்கைக்கீரையில் அதிக அடர்த்தியில் இருக்கிற முக்கிய பாலிஃபினால் தான் குளோரோஜெனிக் ஆசிட். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடலில் இருக்கிற ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற நொதியை இந்த குளோரோஜெனிக் ஆசிட் கட்டுப்படுத்துது. இதனால் கல்லீரலில் தேவையில்லாமல் அதிகப்படியான சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறது தடுக்கப்பட்டு போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் ஸ்பைக் பெருமளவு குறையுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற குவிர்சிட்டின் அப்புறம் ஐசோதைனேட்ஸ் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை பாதுகாத்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது. இதோட முழு மருத்துவ பலன் கிடைக்கணும் அப்படின்னா கீரையை அதிக நேரம் வேக வைக்காமல் லேசாக தாளிச்சோ இல்லைனா சூப் வடிவிலோ சாப்பிட்றது மிகச்சிறந்தது. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க. உங்களோட சர்க்கரை அளவை இயற்கை வழியில் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மேலும் உடலியல் அப்புறம் ஊட்டச்சத்து தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.